படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல ஒரு குழந்தை பிறந்தது. அதுவும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிருது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. அந்த அம்மாக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்ச கொஞ்ச நாள்ல 3 குழந்தைங்க பிறந்துச்சு. அவங்க அந்த 3 குழந்தையும் பார்த்துக்கணுன்றதுக்காக அந்த கவர்மெண்ட் மேல விட்டுட்டு 3 குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு சோஷியல் சர்வீஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஒரு கட்சி என்ன பண்ணுச்சு, அவங்களுக்கு 2 டைம் எம்எல்ஏ கேண்டிடேட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் அரசியல்ல ஒரு பெரிய தோல்வி, ஒரு செட்பேக்கு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க 2 பசங்கள்ல ஒரு பையனை அவங்க இறந்துட்டாங்க. அதே 2 வருஷம் கழிச்சு இன்னொரு பையனும் இறந்துட்டாங்க. அடுத்த வருஷமே தன் கணவரும் இறந்துட்டாங்க. இந்த நிலவுல நம்மளா இருந்தா என்ன ஆயிருப்போம்? தூக்கி போட்டுட்டு லைஃபே வேணான்னு ஸ்ட்ரெஸ் ஆகி பைத்தியக்காரங்களாயிரும். ஆனா அவங்க என்ன ஆனாங்க தெரியுமா? அதுக்கு அடுத்த வருஷமே ஜார்க்கண்ட் மாநிலத்தோட கவர்னர் ஆனாங்க. 2022ல முதல் பழங்குடி மக்கள் பெண்ல அவங்க ஜனாதிபதி ஆனாங்க. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இன் ட்ரைபல் கம்யூனிட்டி டு பிகம் அ பிரசிடென்ட். ஸோ நம்ம ஜனாதிபதி, நம்ம பிரசிடென்ட் திரௌபதி முர்மு தான் அவங்க. லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம தன்னம்பிக்கையோட போயிட்டே இருந்தால் லைஃப் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய ரியல் டைம் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.